జై శ్రీతారాం. జై శ్రీరామ్. శ్రీరామ జయ రామ జయ జయ రామ. ததிசங்க துஷாராபம் ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் என்று அந்த சந்திர பகவானையும் ராமச்சந்திர மூர்த்தியையும் ஒரு சேர செவிக்கலாம். இதோ கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 7வது நாளாக இன்று காலையிலே சூரிய பிரபை வாகனத்திலேயும் இதோ இப்பொழுது சந்திர பிரபை வாகனத்திலேயும் பகவான் திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். இந்த பகவானுக்கு இருவரும் நித்திய சூரிகள், சூரியனும் சந்திரனும் 2 கண்கள். அந்த நித்திய சூரிகளால் சேவிக்கப்படும் பகவான் ராமச்சந்திர மூர்த்தி. சந்திர என்றால் அதாவது வெண்ணிலவு, மிகவும் குளுமையானவன். இதோ ராஜ அலங்காரத்திலே பகவான் ராமச்சந்திர மூர்த்தி எழுந்தருளி சந்திர பிரபை வாகனத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த கோதண்ட ராமசுவாமியை இதோ சந்திர பிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே ராமச்சந்திர மூர்த்தியே சரணம் சரணம் என்று அந்த பகவானை சேவிக்கலாம். அதாவது வருடாந்திர பிரம்மோத்சவம் என்றால் 9 நாட்களும் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு வாகனத்திலே விசேஷமான அலங்காரங்களை செய்து கொண்டு அந்த பகவான் திருவீதி உலா வரும் காட்சி. அப்படி ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இப்பொழுது காலையிலே சூரியன் மேலேயும் இப்பொழுது சந்திரன் மேலேயும் அதிரோகித்து சந்திர பிரபை வாகனத்திலே அதிரோகித்து எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் பகவான். சந்திரமாமனசோ ஜாதகா என்று அந்த மனக்காரகன் சந்திரன். அத்ரி மகரிஷி அனசுயா தேவி இருவரும் தம்பதிகள் ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு தவம் செய்து வாழ்ந்து வந்தனராம். சந்திரனுடைய பிறப்பு என்பது சாமானியமாக யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சந்திர பகவான் யாருக்கு எப்படி அவதரித்தான் என்று பார்க்கும் பொழுது விசேஷமான செய்திகளை நாம் அறியலாம். பகவானே ராமச்சந்திர மூர்த்தியே சந்திரன் அலங்காரத்திலே அதாவது சந்திர பிரபை வாகனத்திலே திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவிக்கலாம். வெடலனு கோதண்ட பாணி என்று ஒரு பாட்டு. அதிலே அந்த ராமச்சந்திர மூர்த்தி இவ்வாறாக அதாவது சந்திர பிரபை வாகனத்திலே எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த சந்திர பகவானுடைய ஜனனம் எப்படி என்று பார்க்கும் பொழுது அத்ரி மகரிஷியும் அனுசுயா தேவி இருவரும் கூட தம்பதிகள் ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு தவம் செய்து வாழ்ந்து வந்தனராம். குழந்தை பாக்கியம் இல்லாத வருத்தம்தான். ஒரு சமயம் கௌசிக மகரிஷி பத்னி சுமதி தன் கணவனின் சாபத்தை குறித்து சூரிய உதயத்தையே நிறுத்திவிட்டாள். சூரியன் உதிக்காததால் அனைத்து ஜீவராசிகளும் ஸ்தம்பித்து விட்டன. சுமதி தன் சாபத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்று 10 நாட்களை ஒரு நாளாக மாற்றி அனசுயா சூரியனை திரும்பவும் உதயிக்க செய்தாளாம். இறந்த சுமதியின் கணவனை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்தாள் அனசுயா. நாரதரின் கோரிக்கையின்படி கற்களை சுண்டலாக மாற்றி அவருடைய பசியை தீர்த்தவள் அனசுயா தேவி. அவளுடைய மகிமையை சோதிப்பதற்கே மும்மூர்த்திகள் பிரம்மாண்ட அதாவது பிராமண வேடத்திலே அத்ரி மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு வந்தார்களாம். தங்களுக்கு மிகவும் பசியாக உள்ளது. தங்கள் பசியை தீர்த்து கோரினார்கள்.
ஜெய ஜெய ராமா என்று சேவித்து கொண்டு அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வருடாந்தர் பிரம்மோற்சவத்திலே இன்று 7வது நாளாக இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சந்திரபிரபை வாகனம். இதோ எருதுகள், யானைகள் மற்றும் அனைத்து விலங்குகளும் கூட அந்த பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கின்றன. அப்படி நாரதரின் கோரிக்கையின் பெயரிலே அந்த கற்களை சுண்டலாக்கி மாற்றி அவர்களுடைய பசியை தீர்த்தவள் அனுசுயா தேவி. தங்களுக்கு மிகவும் பசியாக உள்ளது என்று தங்கள் பசியை தீர்க்க கோரினார்கள். அனுசுயாவும் அப்படியே என்றாள். அதில் எங்கள் பசியை தீர்க்க தாங்கள் திகம்பரமாய் இருந்து பரிமாற வேண்டும் என்றனர். அனுசுயா தேவி புரிந்து கொண்டாள் வந்தவர்கள் யாரென்று. உடனே அவர்கள் மீது மந்திர நீரை உதக்கத்தை தெளித்து குழந்தைகளாக்கி பசியாற்றினாள். அங்கே மும்மூர்த்திகளின் பாரியைகளான தங்கள் பர்த்தாவை காணவில்லையே என்றும் வரவில்லையே என்றும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம். அனுசுயாவின் மடியில் குழந்தைகளாக வளர்ந்து கொண்டுள்ளார்கள் என தெரிந்து அங்கே வருகின்றனர். தங்களுடைய பதிவிரத்தை தர்மமானது அனுசுயா தேவியின் முன்பு எதற்கும் பதிவிரத்தை தர்மம் வேலையாகாது என கிரகித்து தங்களுடைய சுய உருவங்களை எடுத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதியாக வந்தனராம். இவ்வாறு அந்த மும்மூர்த்திகள் அனுசுயா தேவியை கூட பரீட்சித்தார்கள். அதன் பிறகுதான் சந்திர பகவானின் ஜனனம் ஆரம்பமாகிறது. அதேபோல் சீதாராமச்சந்திர பிரபு காட்டிற்கு சென்று அந்த வனவாசத்திற்கு 14 ஆண்டுகள் என்று வரையறுக்கப்பட்ட அந்த ஆண்டுகளுக்காக செல்ல இருக்கிறார். அதேபோல் யாத்ரா தானத்தையும் செய்துவிட்டு செல்லலாம் என்ற ஒரு யோசனை. ராமபிரான் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கிறார் என்ற புண்ணியமான வார்த்தையை கேட்டு லக்ஷ்மணன் தன்னை அழைத்து போக ராமன் சம்மதித்ததை பற்றி அடங்காத ஆனந்தம் அடைகிறான். பிறகு அவருடைய உத்தரவுப்படி சுயக்ஞருடைய வீட்டிற்கு போய் அக்னிஹோத்திர சாலையில் அவரை கண்டு நமஸ்காரம் செய்து, மித்திரரே வாரும், லோகத்திலே ஒருவரும் செய்ய முடியாத காரியத்தை
चंद्र
రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటి వారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా కట్టే మోక్షమిచ్చితివి హరుని విల్లు విరిచి అలరితివి రాతికి ప్రాణమిచ్చితి వెంకటి నిన్ను నరుడంటా నుండిదిగా నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా సరయులో నించితి వైకుంఠము పమ్మి మారుతికి బ్రహ్మపట్టమిచ్చితివి రాక్షసుల తుత్తుమురు చేసితివి నమ్మిరిగా రాజవంట నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా పరశురాముని అంగవించితి ఎందును చెడని పట్టమిచ్చితి విభీషణునికి అంది పరశురాముని అంగవించితి ఇందుని శ్రీ వెంకటేశ ఎరుగక దశరథ నందనుడే ఎనిరిగా నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా రామచంద్ర 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 రఘువీరా రామచంద్ర
రామచంద్ర రామచంద్ర రామచంద్ర రఘువీర రామచంద్ర 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 రఘువీర. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கிறார் ராமபிரான் என்ற புண்ணிய காரியமான வார்த்தையை கேட்டு லக்ஷ்மணன் தன்னை அழைத்து போக ராமன் சம்மதித்ததை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அக்னிஹோத்திர சாலையிலே அவரை கண்டு நமஸ்காரம் செய்து, மித்திரரே, வாரும், லோகத்திலே ஒருவரும் செய்ய துணியாத காரியத்தை செய்த என்னுடைய சகோதரனுடைய வீட்டிற்கு வந்து பாரும் என்று அழைத்தாராம். சுயக்னர் காலையில் செய்ய வேண்டிய அக்னிஹோத்திரத்தை முடித்துவிட்டு சகல லக்ஷ்மியும் விளங்கும் ராமபிரானுடைய அந்த புறத்திற்கு லக்ஷ்மணனுடன் வேகமாக போனாராம். மகா ஞானியான சுயஞரை கண்டு ராமபிரானும் சீதா பிராட்டியும் பரபரப்புடன் எழுந்து கரம் கூப்பி ஹோமாக்னியை உபசரிப்பது போல் பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்தார்களாம். உத்தமமான தங்கத்தோள் வளைகளையும் தங்க சரட்டிலே சேர்க்கப்பட்ட நவரத்னங்களையும் குண்டலங்களையும் கை வளைகளையும் புஜ கீர்த்திகளையும் இன்னும் பல அபூர்வமான ரத்னங்களையும் ராமபிரான் சுயக்னருக்கு கொடுத்து உபசரித்தார். பிறகு சீதை நினைவுபடுத்திய பின், மித்ரா, இந்த ஹாரத்தையும் தங்க கொடியையும் ஒட்டியானத்தையும் தங்களுடைய பாரியைக்கு சீதை கொடுக்க விரும்புகிறாள், அதை அங்கீகரிக்கும்படி பிரார்த்தனை செய்கிறேன் என்றாராம். மேலும் தான் வனத்திற்கு போகும் சமயத்தில் விசித்திரமாய் வேலை செய்யப்பட்ட இந்த கேயூரங்களை தோள் வளைகளையும் தங்களுடைய பத்தினிக்கு கொடுக்கும்படி பிரார்த்திக்கிறாள். பலவித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட விலையுயர்ந்த அந்த மேல் விரிப்புடைய இந்த கட்டிலே தாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறாள். என் மாமா எனக்கு கொடுத்த சத்ரு ஜெயன் என்ற யானையையும் இன்னும் 1000 யானைகளையும் தங்களுக்கு கொடுக்கிறேன் என்றாராம். சுயக்ஞர் யானைகளை பெற்றுக்கொண்டு ராம லக்ஷ்மண சீதைகளை ஆசீர்வாதம் செய்தார்களாம். பிறகு பிரம்மா தேவராஜனை கட்டளையிடுவது போல் ராமபிரான் மிகுந்த பக்தியுடன் லக்ஷ்மண அகஸ்தியருடைய புத்திரரையும் விஸ்வாமித்திரருடைய புத்திரரையும் இங்கே வருவித்து லோகத்திலே பயிர்களை ஜலத்தால் போஷித்து வளர்ப்பது போல அந்த பிராமணோத்தமர்களுக்கு ரத்தினங்களை கொடுத்து திருப்தி செய். அநேகம் 1000 பசுக்களையும் தங்கம் வெள்ளி ரத்னங்களையும் வேண்டிய வரையில் கொடு என்றாராம். யஜுர்வேத தைத்திரிய சாக்கையை அத்தியனம் செய்பவர்களுக்கு ஆச்சாரியரான ஒரு பிராமணோத்தமர் ஒவ்வொரு நாளும் என் தாயின் வீட்டிற்கு வந்து மிகுந்த பக்தியுடன் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டார். प्रवः पूष्णे दावनां अच्छा आवोचेय वसुदादिमग्नेः श्रम मे मित्रावरुणाः वेमोदश्रोतं सदाने विश्वदस्य வேத மந்திரங்களை கேட்டோம். அடுத்ததாக அந்த ராமச்சந்திர பிரபு எத்தனை தானங்களை செய்தார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவர் மகாவித்வான், வேதங்களின் ரகசியங்களை அறிந்தவர். வாகனங்கள், பட்டுகள், போர்வைகள், வேலைக்காரர்கள் முதலியவைகளை வேண்டிய வரையில் அவருக்கு கொடு. நமது வீட்டில் வெகு நாளாக பழகி கொண்டிருக்கும் நமது மந்திரியும் சாரதியுமான சித்திரரதன் என்பவருக்கு எண்ணிறந்த ஆடுகளையும் 1000 மாடுகளையும் ரத்தினங்களையும் வஸ்திரங்களையும் தானியங்களையும் கொடுத்து திருப்தி செய். வேதம், கடம், கலாபம் என்ற பாகங்களை அத்தியனம் செய்து கொண்டு பலாச தண்டத்தை தரிக்கும் பல பிரம்மச்சாரிகள் என்னால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் வேத அத்தியாயனம் செய்து கொண்டிருப்பதால்
ஆகாரம் தேட அவர்களுக்கு பொழுது இல்லை. இயற்கையாகவே சுறுசுறுப்பாக இல்லாதவர்கள், ருசியான பதார்த்தங்களில் விருப்பம் உள்ளவர்கள், பெரியோர்கள் மெச்சும் நன்னடத்தை உள்ளவர்கள், ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட 80 வாகனங்களையும் தானியங்களையும் சுமக்க 1000 எருதுகளையும் நிலங்களை உழுவதற்கு 200 மாடுகளையும் பால் தயிர் இவைகளுக்காக 1000 பசுக்களையும் அவர்களுக்கு கொடு. மேகலை என்ற அரைநூல் மாலையை தரிக்கும் அநேக பிரம்மச்சாரிகள் தங்களுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று என் தாயை அண்டியிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 1000 பசுக்களை கொடு. அதனால் கௌசல்யை திருப்தி அடையட்டும் என்று கட்டளையிட்டாராம். ராமனால் குறிப்பிடப்பட்ட தனம் முதலியவைகளை அந்த பிராமணர்களுக்கு லக்ஷ்மணன் குபேரனைப் போல் தானே கொடுத்தாராம். அவ்வளவு இருந்தால் கூட தானம் செய்வதற்கு மனது வேண்டும் அல்லவா? பகவானே ராமச்சந்திர பிரபு, எத்தனை உதார குணம் உனக்கு என்று அங்கே கூடியிருக்கும் பக்தர்கள், அந்த பிரஜைகள் எல்லாம் கூட, அந்த நாட்டின் பிரஜைகள் எல்லாம் கூட ராமச்சந்திர பிரபுவை மிகவும் விசேஷமாக சேவித்தார்களாம். பிறகு தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கிக் கொண்டு நிற்கும் பரிவாரங்களில் ஒவ்வொருவருக்கும் சௌக்கியமாக பிழைப்பதற்கும் போதுமான தனத்தை ராமபிரானே தானே கொடுத்து, நாங்கள் திரும்பி வரும் வரையில் என் அரண்மனையையும் லக்ஷ்மணனுடைய வீட்டையும் சூன்யமாய் வைக்காமல் நீங்கள் இங்கிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றாராம். பிறகு தன்னுடைய பொக்கிஷ தலைவனை தெரிவித்து, என் ஐஸ்வர்யம் முழுவதையும் இங்கே கொண்டு வா என்று உத்தரவு செய்தாராம். அவைகளை வேலைக்காரர்கள் குப்பல்களாக குவித்தார்கள். రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు అనుబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు సవాదలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. వినుడిదే రఘుపతి విజయములు అనబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు, వినుడిదే రఘుపతి విజయములు. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சேவித்துக்கொண்டு அந்த ராமா என்ற தாரக மந்திரத்தை நாம் ஜபித்து கொண்டே இருந்தால் 2 எழுத்து மந்திரம் அது. நவமி திதியிலே புனர்பூச நட்சத்திரத்திலே 4ஆம் பாதத்திலே அவதரித்த அந்த ராமபிரான்
5 கிரகங்களும் உச்சத்தில் இருந்த பொழுது உலகை காக்க பகவான் அவதரித்ததால் அவருடைய கர்ப்பவாசத்தை கொண்டாடினார்களாம். அது அந்த நடுப்பகலில் பிறந்ததால் சூரியன் பலம் பொருந்தியவனாக காணப்பட்டாராம். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு இதோ இப்பொழுது சந்திர பிரபை வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 7வது நாளான இரவு வேளையிலே சந்திர பிரபை வாகனத்திலே பகவானை செவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பகவான் ராம என்று சொல்லினால் எல்லா நன்மைகளையும் அடையலாம். ராமாயணத்தை படித்தால் பூமிதான பயனும், அன்னதான பயனும், கன்னிகா தானத்து பயனும், கோதானத்தின் பயனும், ஸ்வர்ண தானத்திற்கு பயனும் பெற்று சந்தோஷமாக வாழலாம். ரத்னாகரன் என்ற வேடன் ராமநாமத்தை அதன் பெருமை தெரியாமலேயே கூறினாலும் வால்மீகி மகர்ஷியாக புகழ் பெற்றார். அவரே ராமா என்னும் பெயரில் உள்ள பெருமையை இவ்வாறு கூறுகிறார். ராமா தீவன் நாம மகிமா வர்ணியதே கே வாகதம் யத பிரபவாதகம் ராம பிரம்ம ரிஷித வாப்தவான் என்று சொல்லி அந்த ராமா என்ற பெயருடைய பெருமையை யாரால் விளக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது ராம நாமத்தை சொல்லுபவர்களுக்கு திருமகள் எல்லா செல்வத்தையும் கொடுப்பாள் என்பதை கம்பர் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால் என்று புகழுகிறார். ஸ்காந்த புராணத்திலே ராம நாமத்தை காதால் கேட்பவர்களுக்கு, மனம் உருக தியானிப்பவர்களுக்கும், மரணத் தருவாயில் உள்ளவர்களின் காதுகளிலே சிவபெருமான் ராமநாமத்தை உச்சரிப்பதால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைகிறது என்றும் கூறப்படுகிறது. எல்லா மந்திரத்திலும் சிறந்தது ராம மந்திரம். எந்தவித தோஷமும் ராம மந்திரத்தை கூறுபவர்களை நெருங்காது. ஸ்ரீராம சரணம் என்ற மந்திரமே தலை சிறந்த மந்திரமாகும். வால்மீகி முனிவர் 7 காண்டமாக ராமபிரானின் சரித்திரத்தை இயற்றினார். அவைகளில் சுந்தர காண்டம் மிகவும் முக்கியமானது. நம் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லாவித துன்பங்களுக்கும் கூட நிவர்த்தி இந்த சுந்தர காண்டத்திலே உண்டு. பரமாத்மா பகவான் நாமத்திற்கு அதீனம். நாமமே பிரம்மம், நாமமே பரமாத்மா. ராம நாமமே மிகச் சிறந்தது. ராம நாமம் ராமரை விட சிறந்தது என்கிறார் பெருமாள். రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव रासिकेक्कु కోదండ రచన విద్యా గురువ వాసితో సురలు నిను వడి మెచ్చేరయ్యా. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో.
च सुबाहुमर्दन ताटकान्तका दारुणवीरशेखरा धर्मपालका मारीच सुबाहुमर्दन ताटकान्तका दारुणवीरशेखरा धर्मपालका कारुण्यरत्नाकरा काकासुरवरदा कारुण्यरत्नाकरा काकासुरवरदा सारेकू वेद विदुलु जयवेट्टेरय्या रामभद्र रघुवीर रविवंशतिलक नी नाममे कामधेनुवु नमो 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த நாமத்தை கூறிக்கொண்டே இன்று 7வது நாளாக சந்திரபிரபை வாகனத்திலே பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பரமாத்மா பகவான் நாமத்திற்கு அதீனம். நாமமே பரபிரம்மம், நாமமே பரமாத்மா. ராம நாமமே மிகச் சிறந்தது. ராம நாமம் ராமரை விட சிறந்தது என்கிறார் ஹனுமான். ராமத் வர்த்தோளதிகம் ராம நாம இதி மன்யாமஹே வயம் என்று. தீயதை செய்தவனும் தீமையை அனுபவிப்பவனும் உலகத்திலே துக்கப்படுகிறார்கள். ஆகவே சந்தோஷமாக இருக்க இந்த உலகிலே நாம் இருக்கும் வரை ஸ்ரீராம நாமம் ஜெபம் செய்ய வேண்டும். சிவபெருமானே தான் உண்ட கொடிய விஷத்தின் உபாதையிலிருந்து நிவாரணம் அடைவதற்கு ராமநாமம் ஜெபித்தாராம். ஆகவே எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று சமந்தர் கூறுகிறார். ராமநாமத்தை கூறுவதால் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்றும் அவருடைய ஸ்லோகம் கூறுகிறது. ஸ்ரீராமர் 11,000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினாராம். ஹனுமர் சிம்ஹாசனத்தை தாங்கி நின்றார். வாளேந்தி அங்கதன் வெண்குடை தாங்கிய பரதன் சாமரம் வீச, லக்ஷ்மணன் சத்ருக்னன் மகிழ்ச்சி பொங்க, புன்முறுவலுடன் சீதை அமர்ந்திருக்க, வசிஷ்டர் ராமபிரானுக்கு முடிசூட்டுகிறார். இந்த அருமையான சித்திரம் இன்றும் பல வீடுகளிலே நாம் பூஜை அறையிலே பார்க்கிறோம். அப்படி நமக்கு உண்டாகும் சங்கடங்கள் எவ்வளவு இருந்தாலும் ராமபிரானின் இந்த திவ்ய ரூபத்தை மனதிலே நினைத்து அவர் நாமத்தை தியானம் செய்தால் எல்லா துன்பமும் சூரியனை கண்ட பனி போல் மறைந்து போகுமாம். ரா என்ற சொல் அக்னி அல்லது சூரியனை குறிக்கும். மா என்பது சந்திரனை குறிக்கும். நெருப்பு பாவங்களை சுட்டெரிக்கிறது. சூரிய ஒளி இருளை நீக்குகிறது. அந்த அஞ்ஞானத்தை போக்குகிறது. சந்திரன் குளிர்ச்சியுடையவன். மனிதனின் கோபதாபங்களை தணிக்க வல்லது. எனவே ராமா என்ற நாமத்தை சொன்னால் அஞ்ஞானம் நீங்கி அமைதியும் சாந்தியும் ஏற்படும் என்று பகவான் கூறியுள்ளார். ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்குள்ள சொல்லுக்கு சத்தியத்திற்கும் சக்தி அனைத்தும் கூட ராமா என்ற சொல்லுக்கும் உண்டு. அதிலே அக்னி, வாயு, வருணன் மூவரும் அடக்கம். ஸ்ரீ ராமநாமத்திற்கு மற்றொரு பெருமையும் உண்டு. ரா என்ற சப்தம் நாராயணா என்ற வார்த்தையில் இருந்தும், மா என்ற சப்தம் நமசிவாயா என்ற சொல்லில் இருந்தும் எடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டதால் ராமா என்ற சொல் உண்டாயிற்றாம். ராமா என்றால் மங்களம், சுபம் என்றும் பொருள். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி கோதண்ட ராமனாக திருப்பதியில் எழுந்தருளி వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. చెలియ పోడిమి కొలువున పొదలి. వీడివో
అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి లోకాభిరాముడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగ సురముని పూజితుడు కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగ సురముని పూజితుడు ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். 7வது நாளாக இன்று சந்திரபிரபை வாகனத்திலே சந்திரனுடைய ஜனனம் நாம் தெரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே இத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். அந்த மும்மூர்த்திகளும் தங்களுடைய பர்த்தாவை அனுசூயாவின் மடியில் குழந்தைகளாக வளர்ந்து கொண்டுள்ளார்கள் என்று தெரிந்து கொண்டு அங்கே வருகின்றார்கள். தங்களுடைய பதிவிரத்தை தர்மமானது அனுசூயா தேவியின் முன் எதற்கும் வேலை செய்யாது என்று கிரகித்து தங்களுடைய சுய உருவங்களை எடுத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதியாக வந்தனர். தங்களுடைய பர்த்தாக்களை திரும்ப கொடுக்குமாறு அனுசூயா தேவியை வேண்டினர். அந்த குழந்தைகளை மந்திர ஜலம் சேர்த்து
திரும்பவும் மும்மூர்த்திகளாக மாற்றினாள். அனுசுயா தேவியின் பதிவிரத்தை தர்மத்தை பரீட்சிக்க வேண்டியே அவ்வாறு மாறுவேடத்தில் வந்தோம் என்றனராம். மும்மூர்த்திகள் கோரிய வரமும் கொடுப்பதாக தெரிவித்தனர். அதன் பிறகு அனுசுயாவின் கோரிக்கையின்படி பிரம்மா உருவிலே சந்திரன் ஜனித்தான். அழகிலே சந்திரன் தனக்குத்தானே நிகர். அனைத்து வகை கல்வி கலைகளையும் தன் தந்தையிடம் கற்றான் சந்திரன். அதன் பிறகு இன்னும் சிறப்பான வித்தைகளை கற்பதற்காக தேவ குருவான பிரகஸ்பதியிடம் சென்றான். ஏதோ சில காரணங்களால் பிரகஸ்பதியின் பத்னியான தாரையுடன் சமாகமத்தினால் சாபத்திற்குள் உள்ளாகினான். அதன் பின் தன் தவற்றினை உணர்ந்து திரிமூர்த்திகளின் கருணையினால் தக்ஷனின் மகள்களான 27 பேர் கன்னிகைகளை திருமணம் செய்து கொண்டான். அதன் பிறகு நவக்கிரகங்களிலே ஒருவனாக நியமிக்கப்பட்டான். சந்திரன் சௌந்தரியத்திற்கும் மனதிற்கும் காரகன். ஔஷதங்கள் அனைத்தும் கூட சந்திரனின் வெண்ணிலா ஒளியினால் சக்தியை பெறுகின்றன. ஜாதகத்திலே சந்திரனின் பிரபாவம் உள்ளவர்கள் சௌந்தரியமாகவும் சஞ்சலமான மனநிலையை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சந்திரன் நமக்கு சாதகமாக இருக்க திங்களன்று அரிசி, வெள்ளை வஸ்திரம், வெள்ளியை தானமாக கொடுக்க வேண்டும். அனாதைகளுக்கு வெள்ள பாயசம் சாப்பிட கொடுக்க வேண்டும். முத்துக்களை அணிய வேண்டும். இதுவே சந்திரனை சேவிக்க வேண்டிய முறை என்று அந்த புராணங்களிலே கூறப்படுகிறது. அதாவது சந்திரனை செவித்தால் சந்திரமாமனசோ ஜாதகா என்று அந்த மனக்காரகன் அவன் நமக்கு அருளி செய்வான் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சூரிய வம்சத்திலே அவதரித்தவன் ராமச்சந்திர பிரபு இங்கே இப்பொழுது இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 7வது நாளாக இன்று நமக்கு சந்திரபிரபை வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். பகவானை செவிக்கலாம். அந்த பகவான் எப்பொழுதும் கூட வெண்ணிலவு போன்று நமக்கு குளுமையான அந்த அனுகிரகத்தை கொடுத்து அருளி செய்வார். இதோ குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் கூட பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள். 4 படைகளுடன் சேர்ந்த அந்த யானைகள், குதிரைகள், எருதுகள் ஆகியவை அனைத்தும் கூட பகவானுடைய சேவையிலே முன்னே சென்று அந்த சந்திரபிரபை வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். மக்கள், அதாவது பக்தர்கள் நீராஜனங்களை சமர்ப்பிக்க ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். 7வது நாளாக இன்று இதோ இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே அந்த சந்திரபிரபை வாகனத்திலே பெருமாளை செவிக்கும் பொழுது, அதாவது நெஞ்சமெல்லாம் அந்த வெண்ணிலவு பட்ட, அதாவது மேகங்கள் இருட்டாக இருக்கும் பொழுது அதை வெளித்து கொண்டு வெளியே வரும் வெண்ணிலவு போல நாம் அந்த சந்திர பகவானை, அதாவது சந்திரபிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு இதோ நமக்கு பொறுமையால் எப்பொழுதும் கூட எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று கூறுகிறார். எப்படி என்றால், அந்த பகவான் ராமச்சந்திர மூர்த்தியானவர் மிகவும் பலசாலி, பராக்கிரமசாலி. ஆனால் பொறுமையிலே மிகவும் நிதானமாக இருந்து அனைவரையும் கையாண்டு அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பவன். அப்படி கம்பன் சொல்லோவியம் ராமன் காவிய எழுத்தோவியம் என்றும், சீதை மிதிலை நகரத்து மாடப்புறாவின் மதிவழி வென்ற முகத்தை விதிவசம் கண்டனன் நாயகன் என்று கூறுகிறான். சீதா பிராட்டியை அந்த சுயம்வரத்திலே பார்க்கும் பொழுது ராமபிரான் மிகவும் விசேஷமாக ஈர்க்கப்பட்டானாம். ஏனென்றால் அவள் அவ்வளவு, அதாவது நிதானஸ்தள். எப்படி என்றால், யாரையும் ராமபிரானைப் போல புண்படுத்த மாட்டாள், அதிகமாக பேச மாட்டாள். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கும் அந்த ஜனகனின் மகள் ஜானகியை பார்த்ததும் ராமச்சந்திர மூர்த்திக்கு
திரும்பவும், அதாவது அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அப்பொழுதுதான் ஏற்பட்டதாம். வேங்கடவனுடைய அவதாரத்திலே ஆகாசராஜனின் மகளாக வந்த பத்மாவதி தேவியை தோட்டத்திலே கண்டு மையல் கொண்ட ஸ்ரீனிவாசனைப் போல ராமச்சந்திர மூர்த்தியானவர் அந்த சீதா பிராட்டியை சுயம்வரத்திலே கண்ட பொழுது அந்த சிவதனுசை ஒடித்து சீதா பிராட்டியை சுயம்வரத்திலே வெல்ல வேண்டும் என்ற ஒரு மன உறுதியை ஏற்படுத்தி கொண்டாராம் ராமச்சந்திர பிரபு. அப்படி அந்த ராமச்சந்திரனை செவித்தால் நமக்கு சகல விதமான கஷ்டங்களும் தீரும், அவன் எப்பொழுதும் நம்மை ரட்சிப்பான் என்றும் கூறுகிறார்கள். அதாவது சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபோ பிரசாதேன நாம்ன காராகிருஹ பிரவேச பய நிவృత్త్యర్థம் சீதா நயனாத்மக ஸ்ரீமத் ராமாயண கட்ட பாராயணம் அகம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு இந்த வால்மீகி ராமாயணத்தை நாம் தினந்தோறும் படித்தோமானால் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அந்த ராமச்சந்திர பிரபுவானவர் மானிட உருவிலே வந்து அவதாரம் எடுத்து திரேதா யுகத்திலே எத்தனையோ பாடங்களை புகட்டியுள்ளார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவை நாம் இதோ கோதண்ட ராமனாக நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் திருப்பதி நகரத்திலே அந்த கோவிலிலே எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 7வது நாளாக இன்று சந்திரபிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்திரபிரபையிலே வரும் ராமச்சந்திரமூர்த்தி, அதாவது குளுமையான நிலவைப் போல வெண்ணிலவைப் போல எப்பொழுதும் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்றுதான் கூறுவார். அவரோ நீலமேக சியாமளன், ஆனால் அவருடைய உள்ளமோ வெள்ளை என்பது போல கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று அந்த ராமபிரானுடைய சுப்பிரபாதத்தை அனைத்து கோவில்களிலும் காலையிலே நாம் கேட்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஸ்ரீராமச்சந்திர பிரபு சரணம் சரணம் பிரபத்தியே என்று வைதேகி சகிதம் சுரத்ரும மதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமானசே மணிமயே விராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சூதே தத்துவம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிருத்தம் ராமம் பஜே சியாமளம் என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய ராமாயணத்தை தினந்தோறும் ஒரு சர்க்கம் வீதம் படித்தோமானால் நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் போய் நம்மை ரட்சிப்பார். శ్రీరామచంద్ర రాతిపతి మసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర
ராமச்சந்திர பிரபுவே சரணம் சரணம் பிரபத்தியே என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். இன்று 7வது நாளாக இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சந்திரபிரபை வாகனம். சந்திரமா மனசோ ஜாதகா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய சந்திரபிரபையை சேவிக்கும் பொழுது நமக்கு மனதிலே உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமகா என்று அந்த பகவானுடைய சந்திரபிரபை வாகனத்தை செவிக்கும் பொழுது எத்தனையோ அதாவது திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மற்றும் கோலாட்டங்கள், நடனங்கள், அந்த வாத்தியங்கள் அனைத்தும் செய்து அந்த சேவைகளை அதாவது கைங்கரியங்களை செய்து கொண்டு பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். நாமும் அந்த பகவானுடைய இந்த சந்திரபிரபை வாகனத்தை வர்ணனையில் கூறி பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே சரணம் சரணம் பிரபத்தியே என்று தினந்தோறும் பகவத்குண அனுபவங்களிலே ஆழ்ந்தவர்கள் நாம். 12 ஆழ்வார்களும் அவ்வளவுதான். ஆங்காங்கே கோவில் கொண்டு எழுந்தருளும் எம்பெருமானின் அர்ச்சா மூர்த்திகளை கண்ணாரக் கண்டு அவன் திருவிளையாடல்களையும் அவதார வைபவங்களையும் நினைத்து நினைத்து இந்த ஆழ்வார்கள் உள்ளம் நெகிழ்வார்கள். வாயார பாடியவை 4000 திவ்ய பிரபந்தம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।